تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وآمرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. قال الله تعالى حاجة مما أوتوا يؤثرون على أنفسهم لو كان بهم خاصة ومن يعفك حاجة مما أوتوا يؤثرون على أنفسهم ولو كان بهم خاصة ومن يعك شح نفسه فأولئك هم المفلحون. صدق الله العلي العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم حرم ما بين الأبد المدينة على لساني أو كما قال عليه الصلاة والسلام. நம்மை எல்லா முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்து அதிலும் குறிப்பாக தனது ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்களை ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இது போன்ற நல்ல சபையிலே அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மவர்களை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தன்னுடைய இறுதி 10 ஆண்டு கால வாழ்க்கையாக அல்லாஹு தாலா மதீனாவை கொடுத்திருக்கின்றான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு மதீனா என்று ஒரு சாதாரண ஊராக தான் இருந்தது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காலை வைத்த பிறகு அதில் பல சிறப்பம்சங்கள் நடந்து இருக்கின்றது. பல சூறாக்கள் அதிலே இறக்கி வைத்து அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். இன்னும் அதிலே பல ஹதீஸுகள் அறிவிக்கப்படுகின்றது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை மதீனாவில் ஆக்கி இருக்கின்றான். அந்த ரவுலாவை சந்திக்கும் பொழுது அந்த ரவுலாவிற்கு பல ஹாஜிமார்கள் பல உம்ராவாசிகள் வந்து அங்கே ஜியாரத் செய்திருக்கின்றார்கள். இன்னும் மதீனாவில் மஸ்ஜிது நபவி இருக்கின்றது. அதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையாலே கட்டினார்கள். அதிலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒரு கெத்து கிடையாது, நான் தான் ஒரு நபி அப்படிங்கிற கெத்து கிடையாது. ஏழ்மையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் சஹாபாக்களோட வந்து சேர்ந்து கட்டினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் தன்னுடைய இறுதி ரசூல்லா வர்றதுக்கு முன்னாடியே என்னது மதீனாவில் அதிகமாக இதாகிருச்சு, என்ன இஸ்லாம் வந்து பரவிருச்சு. அப்போ வந்து மதீனாவாசிகள்லாம் இது ரசூல்லா வரவேற்கும் போது தாலா அல் பதுரு அலைனா மின் சனியாதில் வதா அந்த பைத்தை பாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கின்றார்கள். இன்னும் மதீனாவில் ஒரு அரசர் இருந்தார். அவர் வந்து என்ன பண்ணார்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னாலே ஒரு கடிதத்தை எழுதி வச்சுட்டு போயிட்டார். அது வந்து அவருடைய வம்சாவளியாக வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து குடிக்கின்றார்கள். அதில் அந்த லெட்டரில் என்ன இருந்துச்சுன்னா, யார் ரசூலுல்லாஹ் நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு மிக சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இன்னொன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வரும்பொழுது ஹிஜ்ரத் செய்து வந்தாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்து அந்த மதீனத்து சஹாபிகள்லாம் எங்கள் வீட்டுக்கு வாங்க ரசூலுல்லாஹ், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு வந்துக்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது
ஒட்டகம் அல்லா இடத்துலேருந்து இது செய்தி பெற்றிருக்குது, யார் வீட்டில் போய் அமர்தோ நான் அங்கே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி போய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் வந்து ஒரு அன்சாரி சஹாபியான அபு அய்யூப் அன்சாரி சஹாபியோட அவங்க வீட்டில் வந்து அமர்ந்துச்சு. இன்னும் ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவிற்கு பக்கத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்களுடைய ரவுலாவும் இன்னும் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ரவுலாவும் அமைக்கப்படுகின்றன. இன்னும் மதினாவில் ஜன்னத்துல் பக்கின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல சுமார் 30,000 சஹாபிகள் ஒன்று அடக்கப்பட்டிருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் கியாமத் நாளில் வந்து இருளெலாம் உலகம் எங்கும் இருள் அடைஞ்சிரும், இல்லா மதினாவை தவிர எல்லா இடத்துலையும் என்னது இருள் படிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா நம்மளும் வந்து நீயத் வைக்கணும், யா ரப்பே என்னையும் மதினாவிலே கொண்டு போய் என்னை வந்து இது அடக்கிறியா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அந்த இருளை விட்டு பாதுகாத்துறியா அல்லா அப்படின்னு சொல்லணும். ஆகவே அன்பர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு இந்த மதீனாவுடைய சிறப்புகளை கேட்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றான். இன்னும் இதை அறியக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.